என்னன்னா, நீ சின்ன வயசுல இருந்தே கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. ஆனா இப்போ இவ்வளவு நாளா சென்னையில இருக்கியே, இங்க உனக்கு எதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகல? ஏன் சார் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? சும்மாதான் ஏதாச்சும் பொழுது போகணும்ல, அதான் கேட்டேன். சொல்லு. செட் ஆகாதுன்னா எல்லாமே தான் சார். வாட்? எல்லாமா? ஆமா சார். எங்க ஊர்ல டீ கடை காலையில கொஞ்ச நேரம், சாயங்காலம் கொஞ்ச நேரம் திறப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க நாள் முழுக்க டீ கடை திறந்தே இருக்கு. அதே போல எல்லா வீட்லயும் எப்ப நினைச்சாலும் டீ காஃபி எல்லாம் போட்டு குடிக்கிறாங்க. அப்புறம் இந்த இட்லி தோசை எல்லாம் காலையில நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எங்க ஹோட்டல்ல எப்பவுமே அது கிடைக்குது. வாவ், இன்ட்ரஸ்டிங். அப்புறம் நிறைய சொல்லலாம் சார். எங்க ஊர்ல எல்லாம் பஸ் ஏறினா கண்டக்டர் தான் எழுந்திருச்சு வந்து டிக்கெட் தருவாரு. இங்க கண்டக்டர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, எல்லாரும் அவரை தேடி போய் டிக்கெட் வாங்குறாங்க. அப்புறம் இஷ்டத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்குறாங்க. எங்க போறோன்னே தெரியாம எல்லாரும் கும்பல் கும்பலா போறாங்க. எங்க பார்த்தாலும் நச நசன்னு ஒரே கூட்டம். காசு பணத்தை சகட்டு மேனிக்கு செலவு பண்றாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் பண்ற செலவை விட ஆடம்பரத்துக்கு தான் சார் அதிகமா செலவு பண்றாங்க. மனிதாபிமானத்தை விட பணத்து மேலதான் சார் ஆசை அதிகமா இருக்கு. வாவ் 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 வாவ், பரவாயில்லையே. வீட்டுக்குள்ளதான் இருக்கன்னு பார்த்தா இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. ஹவ்? எப்படி? அப்பப்போ வெளியே போறப்ப கவனிக்கிறதா சார். யூ ஆர் a very good observer. என்னடா கைவலிலாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல டாட், இட்ஸ் ஓகே. பெருசா வலிலாம் இல்ல. அப்புறம் தாலி பிரிச்சு கோக்கணும்ல, அதுக்கு தாலி செயின் வாங்குறதுக்கு கடைக்கு போனோம். அதனால நீங்க 2 பேரும் வந்துருங்க. ஐயா, இதுக்கு நான் எதுக்குங்க ஐயா? நீங்களே போயிட்டு வந்துருங்க. என்னம்மா நீ? அந்த தாலி செயினை போட்டுக்கு போறதே நீ தான். நீ இல்லாம எப்படி?